ஆகாயத்தை நோக்கி சேற்றை எடுத்து எவன் வீசினாலும் அது ஆகாயத்தை அசுத்தப்படுத்தாது, வீசுபவனுடைய கைகளில் தான் நாற்றத்தை கொடுக்கும். எனவே ஆகாயம் போல் பரிசுத்தமாய் நிர்மலமாய் நம்முடைய வாழ்வை நாம் சமைத்துக் கொண்டால் எவர் குறித்தும் எது குறித்தும் நாம் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. விமர்சனங்களாலே ஒவ்வொருவனையும் வீழ்த்திவிட முடியும் என்று நினைப்பவர்கள் மனநோயாளிகள். இன்றைக்கு சமூக வலைத்தளங்களில் எழுதக்கூடியவர்களுடைய பல எழுத்துக்கள் கழிப்பறை எழுத்துக்களை விட மோசமாக இருக்கின்றன. இதை விட ஒரு மோசமான கருத்தியல் சர்வாதிகாரம் வேறு எதுவுமே இருக்க முடியாது. நீங்கள் மோடியை சர்வாதிகாரி என்கிறீர்கள், நீங்கள் மோடியை பாசிஸ்ட் என்கிறீர்கள். ஆனால் நான் சொல்வதைத்தான் நீங்கள் கேட்க வேண்டும், என்னைத்தான் நீங்கள் பார்க்க வேண்டும் என்று பேசுகிற மனிதர்கள், நான் முன்வைக்கக்கூடிய கருத்துக்கு மாற்றாக ஒரு கருத்தை எவன் வைத்தாலும் அவனை இழித்தும் பழித்தும் நாங்கள் எழுதுவோம் என்று சிந்திக்கக்கூடிய மனிதர்கள், மாற்று கருத்துக்கு இடமே இல்லை என்று கருதக்கூடிய மனிதர்களை விட மோசமான பாசிஸ்டுகள், மோசமான சர்வாதிகாரிகள் யாருமே கிடையாது. இன்றைக்கு தமிழ்நாட்டில் அப்படிப்பட்ட கருத்தியல் சர்வாதிகாரிகள் உருவெடுத்திருக்கிறார்கள். இந்த கருத்தியல் சர்வாதிகாரிகளுக்கு இடையேதான் நம்முடைய அரசியல் பயணம் நடந்தாக வேண்டும். எனக்கு தேவை என் தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய 8 கோடி மக்களின் வள வாழ்வு. என் தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய மக்கள் ஊழலற்ற ஒரு சமுதாயத்தை சந்தித்தாக வேண்டும். நேர்மை தவறாத ஒரு ஆட்சியை அவர்கள் தங்கள் கண்களிலே தரிசனம் செய்தாக வேண்டும். வெளிப்படைத்தன்மை கொண்ட ஒரு நல்லாட்சியை அவர்கள் வாழும் காலத்திலேயே பார்க்க வேண்டும். அதை பார்த்துவிட்டு நான் சாக வேண்டும், அவ்வளவுதான். வேறெந்த ஆசையும் எனக்கு இல்லை. நண்பர்களே, நீங்கள் நினைக்கலாம் என் மீது பழி தூற்றக்கூடியவர்கள் தூற்றுவார்கள், அது குறித்து நான் கவலைப்படவில்லை. வார்த்தை என்பது மிக முக்கியமானது. இன்றைக்கு அந்த வார்த்தை தவறாக சென்று விட்டால் அது தரக்கூடிய விளைவு எதுவாக இருக்கும் என்பதை நீங்கள் அத்துணை பேரும் கண் முன்னாலே பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். வார்த்தை தான் வாழ்க்கை. ஒரு மனிதனை வாழச் செய்வதும் அவன் வாயிலே இருந்து வரக்கூடிய வார்த்தை தான். ஒரு மனிதனை வீழ்த்துவதும் அவன் வாயிலே இருந்து வரக்கூடிய வார்த்தை தான். அதனாலே தான் பைபிளில் கர்த்தர் மிக அழகாக சொல்கிறார், வாய்க்குள்ளே செல்லக்கூடிய எதுவும் உன்னை தீட்டுப்படுத்தாது, வாயிலிருந்து வெளியே வரக்கூடியதுதான் உன்னை தீட்டுப்படுத்தும் என்கிறார். ஒவ்வொரு வார்த்தையையும் நாம் பார்த்து பயன்படுத்த வேண்டும். 50 ஆண்டு காலத்திற்கு மேல் நான் அரசியல் உலகத்தில் என் விமர்சனங்களை வைத்திருக்கிறேன். இந்திரா காந்தியின் நெருக்கடி கால கொடுமைகளை எதிர்த்து 4 சுவர்களுக்கு நடுவே நான் நாக்கியாகம் நடத்தி இருக்கிறேன். இதுவரையில் எந்த ஆட்சியும் எனக்கு எதிராக ஒரு வழக்கை வைத்ததே கிடையாது. ஒரு வழக்கையும் நான் சந்தித்தது கிடையாது. காரணம், உண்மை பேசுகிறேன், அதுதான். இதே பைபிளில் ஒரு வாசகம் இருக்கிறது. பேச வருகிற ஒவ்வொருவரும் அந்த பைபிள் வாசகத்தை படித்து நெஞ்சிலே நிறுத்தி அதற்கு பிறகு பேச வேண்டும். ஆதியில் வார்த்தை இருந்தது, வார்த்தை கடவுளோடு இருந்தது, வார்த்தையே கடவுளானது. இதுதான் பைபிள் வாசகம். ஆதியில் வார்த்தை இருந்தது, வார்த்தை கடவுளோடு இருந்தது, வார்த்தையே கடவுளானது. வார்த்தை எப்படி கடவுளாம்? கடவுளுக்கான இலக்கணம் என்ன? கடவுளால் ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும், இல்லையா? அப்படித்தான் நம் வாய் வழியாக வரக்கூடிய வார்த்தை நம்மை ஆக்கவும் செய்யும், அழிக்கவும் செய்யும். எனவே பார்த்து பேச வேண்டும். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையே புரட்டி போட்டவர் தான் இந்திரா காந்தி. இவர்கள் தான் இன்றைக்கு அரசியலமைப்பு சட்டத்தை பற்றியும் அடிப்படை உரிமைகள் பற்றியும் பேசுகிறார்கள். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நான் என்ன கேட்கிறேன்? சரி, இந்த மோடியும் அமித்ஷாவும் தவறு செய்ததாகவே வைத்துக் கொள்வோம். ஆனால் இந்த குடியுரிமை சட்டத்திற்கான மசோதா வருகிற பொழுது
311 நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வாக்களித்திருக்கிறார்களே. 543 நாடாளுமன்ற உறுப்பினர்களில் 311 பேர் இந்த குடியுரிமை மசோதாவை சட்டமாக்குவதற்கு வாக்களித்திருக்கிறார்கள். இதை எதிர்த்தவர்கள் வெறும் 80 பேர் தான். நாட்டில் நடப்பது என்ன? டெமோக்ரசி, ஜனநாயகத்தை 2 வழியில் பார்ப்பது. ஒன்று பார்ட்டிசிபேட்டரி டெமோக்ரசி, இன்னொன்று ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரசி. பார்ட்டிசிபேட்டரி டெமோக்ரசி என்றால் ஒவ்வொன்றிலும் மக்களுடைய பங்களிப்பு நிச்சயம் இருக்கும். ஆனால் ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரசி என்றால் மக்கள் தேர்ந்தெடுக்கிற பிரதிநிதிகளின் மூலம்தான் எல்லாம் நடக்கும். நாம் தேர்ந்தெடுத்து அனுப்பிய பிரதிநிதிகள் அவர்கள் ஒரு கருத்தை அங்கீகரித்தால் நாம் அங்கீகரித்ததாக பொருள். நாடாளுமன்றத்தில் 311 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மசோதாவை சட்டமாக்கி இருக்கிறார்கள். ராஜ்யசபாவுக்கு சென்ற பொழுது 125 ராஜ்யசபா உறுப்பினர்கள் இந்த மசோதாவை சட்டமாக்குவதற்கு வாக்களித்திருக்கிறார்கள். எதிர்த்தவர்கள் 105 பேர் தான். அப்படி என்றால் இந்த சட்டம் சரியில்லை என்றால் நீங்கள் எங்கே சென்று நிற்க வேண்டும்? நாளைக்கு தேர்தல் வருகிற வரை காத்திருக்க வேண்டும். நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட சட்டத்தில் அது தவறு என்று கருதினால் மக்களிடம் செல்லுங்கள், தேர்தல் காலத்தில் சொல்லுங்கள், முடிந்தால் வாக்குகளை பெற்று பாருங்கள், பெரும்பான்மையை பெற்று சென்று அதை திருத்துவதற்கு முயலுங்கள். அதை விட்டுவிட்டு நாடு முழுவதும் வன்முறை காடாக மாற்றுவதற்கு பேரணிகள் என்றும் ஆர்ப்பாட்டங்கள் என்றும் நீங்கள் புறப்படுவது எந்த வகையிலும் மக்களுக்கு நன்மை இல்லை. எனவே இதை மட்டும் மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். நிறைவாக சொல்கிறேன், நான் ஒரு கவர்ச்சியில் என்னை இழந்தவன் இல்லை. அப்படி பார்த்திருந்தால் என்னுடைய கல்லூரி காலத்தில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனை நான் ரசித்ததை போல உலகத்தில் எந்த சிவாஜி ரசிகனும் ரசித்திருக்க மாட்டான். எந்தெந்த படத்தில் அவர் எப்படி நடப்பார், எப்படி வாயசைப்பார், எப்படி கண்ணை திருப்புவார், எப்படி தோளை உயர்த்துவார், அப்படியே செய்வேன். ஆனால் அந்த சிவாஜி கணேசன் 1989 தமிழ்நாடு ஜனதா தளத்தினுடைய தலைவராக வந்த பொழுது அதன் பொதுச் செயலாளராக இருந்த நான் கவர்ச்சி அரசியலை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், நான் காமராஜ் தொண்டன் என்று சொல்லிவிட்டு வெளியே வந்தேன். கட்சியை விட்டு வெளியேறினேன். இன்றைக்கும் அதற்கு சாட்சியாக இருப்பது சிவகங்கையிலே இருக்கிற ராஜசேகரன், சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். கொட்டும் மழையில் என் வீடு தேடி வந்தார். ஒரு படுக்கை அறை தான், ஒரு சமையலறை, அதுதான் நான் இருந்த வீடு. அவர் வந்த பொழுது யார் என்னை வந்து சந்தித்தாலும் என் மனைவி இந்த படுக்கறையிலிருந்து ஓடி போய் சமையலறையில் புகுந்து விடுவாள். அந்த நேரத்தில் மழை வெள்ளமென தண்ணீர் உள்ளே வருகிறது என் அறைக்குள்ளே. நான் துடைப்பம் எடுத்து பெருக்கிக் கொண்டிருக்கிறேன். அப்பொழுது ராஜசேகரன் உள்ளே வந்தார். மணியன், என்ன இது கொடுமை என்றார். ஒரு காந்தியத்தை முழுவதுமாக புரிந்து கொண்டவன், காமராஜரை பின்பற்றுபவன் இப்படித்தான் இருக்க வேண்டும், அப்படி நான் இருக்கிறேன் என்றேன். நடிகர் திலகத்தை நீங்கள் நெஞ்சார புகழக்கூடியவராயிற்றே, நீங்கள் ஏன் பொதுச் செயலாளர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு வந்தீர்கள்? உலக பெரும் நடிகன் சிவாஜி என்று என்னை சொல்ல சொல்லுங்கள், 3 மணி நேரம் பேசுவேன். ஆனால் சிவாஜியை அன்பு கூர்ந்து என்னால் தலைவராக கொண்டு இயங்க முடியாது என்று அன்று மறுத்தவன் நான். நண்பர்களே, 1977 நாடாளுமன்ற தேர்தல் முடிந்தது. பிறகு 80 வந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவும் ஜனதா கட்சியும் கூட்டணி அமைத்தன. அப்பொழுது ஜனதா கட்சியின் தலைவராக இருந்த ப. ராமச்சந்திரன் மத்திய சென்னை வேட்பாளராக நின்றார். அந்த நேரத்தில் நான் பேசினேன். அவற்றையெல்லாம் புத்தகத்தில் எழுதியிருக்கிறேன், விரிவாக சொல்ல விரும்பவில்லை. எனக்கு திமுக காரங்கம்மா பொய் சொல்றக்கே ஒரு கூட்டம் இருக்குன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டம். பொய் சொல்றக்கு எதை சொன்னாலும் மாத்தி பேசுவாங்க. எதை சொன்னாலும் டெல்லி இந்த எலெக்ஷன் தமிழ்நாட்டுக்கான எலெக்ஷன். தமிழ்நாட்டில் யார் முதலமைச்சர் என்பதற்கான தேர்தல், தமிழ்நாட்டில் யார் சட்டமன்ற உறுப்பினர் என்பதற்கான தேர்தல். டெல்லியில் இருக்கக்கூடிய நம்முடைய தலைவர்கள் தமிழகம் முன்னேற வேண்டும், நிதி கொடுக்கணும்னு நினைக்கிறார். வரி பணத்தை இங்கே அனுப்ப வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். ஊழல் இல்லாமல் ஆட்சி நடக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். அதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி இங்க இருக்குதுங்கம்மா. இன்னைக்கு பாரு, பெண்களுக்கு 5000 ரூபாய் கொடுத்தோம், தப்பில்லைங்கம்மா. உங்க பணம் உங்களுக்கு வந்துச்சு, தப்பே இல்லை. அசாம்ல நேத்து நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய முதலமைச்சர் அண்ணன் ஹிமந்த பிஸ்வாஸ் நேத்து 9000 ரூபாய் கொடுத்தார். 9000 ரூபாய் ஒரே நாள்ல அசாம்லுடைய எல்லா மகளிருடைய வங்கி கணக்குக்கு 9000 ரூபாய். ஏன்னா அசாம்லயும் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. 4 மாதத்துக்கு 4000,
நமக்கு பொங்கல் இருப்பது போல அசாம்ல பிகுக்கு 5000 ஒரே நாள்ல முதலமைச்சர் சொன்னார் 9000. நம்ம அசாம்ல தடுத்தமாங்கம்மா? எங்கேயும் தடுக்க மாட்டோம். நாம் எதற்கு தடுத்து போகின்றோம்? மக்களுடைய வரி பணம், மக்களுக்கு வர வேண்டிய பணம். 2021 திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பொழுது நம்முடைய நிதியமைச்சர் பிடிஆர் 2 வாட்ச் கட்டியிருப்பார். 2 வாட்ச் பிடிஆர் 2 வாட்ச் கட்டியிருப்பாரு. சரி, அமெரிக்கால இருந்து வந்திருக்காரு, மக்களுக்கு வேலை செய்யணுங்கிறதுக்காக 2 வாட்ச். இதுல டைம் தப்பா இருந்தா கூட இதுல சரியா இருக்கும். சட்டமன்றத்தில் அண்ணன் எடப்பாடி அவர்கள், அண்ணன் வேலுமணி அவர்கள், அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் வானச்சக்கா சட்டமன்றத்தில் அண்ணன் பிடிஆர் அண்ணே ஆட்சிக்கு வந்தோடனே முதல் மாசத்துல 1000 ரூபாய் கொடுப்பேன்னு சொன்னீங்க. 3 மாசம் ஆட்சி எப்ப கொடுப்பீங்க? 5 மாசம் ஆட்சி எப்ப கொடுப்பீங்க? 10 மாசம் ஆட்சி எப்ப கொடுப்பீங்க? 15 மாசம் ஆட்சி எப்ப கொடுப்பீங்க? மதுரையில் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல வாட்ச் எடுத்து பார்த்தார். சொன்னோம், ஆனா எப்பன்னு சொன்னமா அப்படின்னாரு. அன்னைக்கு பிஞ்ச செருப்பு இல்லைங்கம்மா, பிஞ்ச செருப்பு அன்னைக்கு இல்ல. நாங்க ஆட்சிக்கு வந்தா முதல் நாளில் 1000 ரூபாய் கொடுப்போம் என்று சொன்னவர்கள் இந்த தலைவர்கள் எல்லாம் கூட்டம் போட்டு பிரச்சனை பண்ணி 29வது மாசத்துல 1000 ரூபாய் கொடுத்தாங்க. 29வது மாசம் முதல் 28 மாசம் 1000 ரூபாய் கிடையாது. அப்ப இந்த 32 மாசம் நீங்க 1000 ரூபாய் கணக்கு போட்டா 32,000. ஏன்னா நீங்க எல்லாருமே படிச்சவங்க, டான் கணக்கு போடுறோம். 32,000 ரூபாய் மாசம் 1000 ரூபாய். உங்களுக்கு நியாயமா 60,000 வந்திருக்கணும். 32,000 பொங்கலுக்கு மொத்தமா அவங்க கொடுத்தது 5000. ரெண்டையும் சேர்த்துனீங்கன்னா 37,000. கொடுத்த பணமே 37,000. 5 வருஷங்கம்மா 1825 நாள் இருக்கு. வருஷத்துக்கு 365 நாள். 5 வருஷம் 1825. அப்ப ஒரு நாளைக்கு எவ்வளவு கொடுத்தாங்க? 37,000. 1825 நாள். ஒரு நாளைக்கு 20 ரூபாய் கொடுத்தாங்க. 20 ரூபாய் பாருங்கம்மா, ஒரு நாளைக்கு 20 ரூபாய் கொடுத்தாங்க. சரி, கடன் எவ்வளவு வாங்கினாங்க? கடன் ஆட்சிக்கு வந்த பொழுது தாய்மார்கள் இங்க இருக்கிறீங்க, ஒரு ரேஷன் அட்டையின் மீது 2,10,000 ரூபாய் கடன் இருந்துச்சு ஆட்சிக்கு வந்த பொழுது. அண்ணன் எடப்பாடி அவர்கள் ஆட்சியிலிருந்து வெளியே வந்த பொழுது 1952 சுதந்திரத்திற்கு பிறகு தொடர்ந்து தேர்தல் நடக்குது. 2021 ஆட்சியிலிருந்து வெளியே வரும் பொழுது 4,5 லட்சம் ரூபாய் கடன். எல்லா மாநிலத்துக்கும் கடன். அது எத்தனை வருஷங்க? 50 இருந்து 2021 வரைக்கும் 5 ஆண்டுகள்ல 6 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி இன்னைக்கு 10,5 லட்சம் ரூபாய் கடன். 10,5 லட்சம். அப்ப ஒரு ரேஷன் அட்டையின் மீது நீ கடன் எவ்வளவுங்க? 4,82,000 ரூபாய். ஆட்சிக்கு வந்த பொழுது ரேஷன் அட்டையின் மீது இருந்த கடன் 2,10,000. ஆட்சியை விட்டு திமுக போகும்போது 4,82,000. அப்ப எவ்வளவு கடன் வாங்கியிருக்காங்க 5 வருஷத்துல? ஒரு ரேஷன் அட்டையில 2,70,000 ரூபாய். ஒரு ரேஷன் அட்டையின் மீது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 5 ஆண்டு கால ஆட்சியில 2,70,000 ரூபாய் கடன். ஒரு நாளைக்கு எவ்வளவுங்கம்மா? 1825 நாள், 5 வருஷம். ஒரு நாளைக்கு 150 ரூபாய் கடன். அம்மா, இது பேரு தான் கருணாநிதித்தனம். யாராவது கருணாநிதித்தனம் என்னன்னு கேட்டீங்கன்னா இதுதான். 20 ரூபாயை கொடுத்து 150 ரூபாயை புடுங்கிறது. அப்ப என்ன ஆட்சி நீங்க நடத்துனீங்க? 20 ரூபாய் கொடுத்து விட்டு ஒரு நாளைக்கு 150 ரூபாய் கடன் வாங்கி விட்டு மக்களை எல்லாம் கடன்ல தள்ளிட்டு. அம்மா, நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், சபரீஷனுக்கும் ரேஷன் கார்டுல 2,70,000 தான் கடன். முன்னாடி இருக்கக்கூடிய என்னுடைய தாய், கூலி வேலை செய்யக்கூடிய என்னுடைய தாய், அவருக்கும் 2,70,000 தான் கடன். என்னங்க நியாயம்? கொள்ளையடிக்கிறது நீங்க, குடும்பாட்சி பண்றது நீங்க, வசூல் பண்றது நீங்க, கமிஷன் வாங்குறது நீங்க, ஆனா கூலி வேலை செய்யறது நாங்க. ஆனா கடன் உங்களுக்கும் அதே கடன், எங்களுக்கும் அதே கடன். இப்ப புரியுதுங்களாங்கம்மா? இதுக்கு ஒரு பேர் வேற வச்சிருக்கிறான், திராவிட மாடல் ஆட்சி. அதனால அருமை சொந்தங்களே, நம்முடைய தாய்மார்கள் நீங்க மனசு வைக்கணும். தாய்மார்கள் மனசு வச்சு எப்படி 9:30 மணிக்கு நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்களோ, அண்ணன் எஸ்பி வேலுமணி அவர்களுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று இருக்கின்றீர்களோ, தாய்மார்கள் மனது வைத்தால் தமிழகம் முழுவதுமே ஒரு பெரிய புயல். இவ்வளவு ஏமாத்திட்டு இன்னும் வெக்கமே இல்லாம வந்து நாங்க 2,000 ரூபாய் கொடுப்போம். நீ 1000 சொன்னதுக்கே 28 மாசம் ஆச்சு. நீ 2,000 சொன்னா 100 மாசம் ஆகும். இன்னைக்கு நம்முடைய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்றாங்க, நாம் ஆட்சிக்கு வந்தா முதல் நாள் முதல் கையெழுத்து சகோதரிகள் தாய்மார்களுக்கு 2,000 ரூபாய் வங்கி கணக்கு. இன்னைக்கு திமுக கேட்கிறான், கொடுப்பீங்களா? அண்ணே, மகாராஷ்டிராவில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருக்கு, சிவசேனா நம்மளோட இருக்கிறாங்க, ஆர்பிஐ கட்சி நம்மளோடு இருக்கு. தேர்தலுக்கு முன்பு சொன்னோம், நம்ம ஆட்சிக்கு வந்த உடனே 2,100 ரூபாய் கொடுப்போம். ஆட்சிக்கு வந்து முதல் நாள் மகாராஷ்டிராவில்
தேவேந்திர பட்னவிஸ் அவர்கள் போட்ட முதல் கையெழுத்து சகோதரிகளுக்கு 2100. 28வது மாசம் இல்லைங்கம்மா, 27வது மாசம் இல்ல, முதல் மாதம். சொன்னால் செய்யக்கூடியது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள், அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அது நமக்கு கரண்ட் பில்லு ஏறியாச்சு, பால் விலை ஏறியாச்சு, கேபிள் விலை ஏறியாச்சு, சொத்து வரி ஏறியாச்சு, எல்லாத்தையும் ஏறியாச்சு. விவசாயிகள்கிட்ட கோவணம் மட்டும்தான் இருக்கு, நடுத்தர குடும்பத்துக்கிட்ட சட்ட வேட்டி மட்டும்தான் இருக்கு, எல்லாத்தையும் உருவிட்டானுங்க. இன்னைக்கு அதனால்தான் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு குடும்பத்திற்கு நீங்க வரி கட்டி கட்டி கட்டியே மாஞ்சு போயிட்டீங்க. ஒரு குடும்பத்திற்கு உதவித்தொகை 10,000 ரூபாய் ஆட்சிக்கு வந்த உடனே வங்கி கணக்கு அனுப்பிச்சிருக்கோம்.